மக்களே, பிக் பாஸ் மார்னிங் லைவ்லயே பார்வதியின் வன்மங்கள், அதுல அவங்க அம்மாவின் உபதேசங்கள் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. இதுல நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. நேத்து சொன்னல, அவங்க நல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க, நல்லா பண்றாங்க. நான் தான் சொன்னேன், ஊருக்கு உபதேசம் சொந்த பொண்ணுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னனா இல்லையா? அதுதான் பண்றாங்க. இதுல இது ஒரு ஸ்லைட்டா இது சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, வேல்யூஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வேல்யூஸ்லாம் அங்க பார்வதிக்கு சொல்லல. ஏன்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும்ன்றது கூட சொல்லி கொடுக்காம விட்டது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம்பா. ஏன்னா அவங்க முன்னாடியே உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்களை கேவலமா பேசுறாங்க. எப்படி மற்றவங்களை கேவலமா பேசுறாங்க பார்வதி. அதை அவங்க அம்மாவும் பார்த்து கொண்டு இருப்பது, அது அவங்களுடைய ட்ரூனஸ். ஐ மீன் என்னன்னா, அவங்களுடைய முகத்திரையை லைட்டா வெளியே எடுத்துன்னு வந்து விட்டுருச்சு. நேற்று ஃபுல்லா போட்டது காலையே ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்வதி அழிக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்லை, பார்வதி ஒரே ஆள் போதும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கான்டெக்ட். அதுல என்னென்னலாம் பேசுனாங்க, அம்மா பேசினாங்க, பொண்ணு பேசினாங்கன்றத முழுசா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்வதி கிட்ட கேமா பார்வதி கேமா பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. ஸோ மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இது வரைக்கும் உங்க பொண்ணு யாரையுமே காயப்படுத்தாதாம கேம் விளையாடி இருக்கு. எப்படி யாரையுமே காயப்படுத்தாத பயங்கரமா கேம் விளையாடி இருக்குமா? நானும் அதை நம்பிடுறேன். வீட்டுல வெளியே பார்க்குற மக்கள் கூட நம்புவாங்க. ஏன்னா உங்க பொண்ணுன்னா அந்த ஒரு எறும்பு எடுத்து காலில் கடிச்சா கூட அந்த எறும்பு அப்படியே எடுத்து வச்சுட்டு போப்பா எறும்பே போப்பா அப்படின்ற மாதிரி மனசு தாங்க உங்க பொண்ணுக்கு. நான் நம்பிட்டுங்க. யாரையுமே காயப்படுத்தாத விளையாடுற ஒரு மனசு, எறும்பை கூட பாதுகாத்து அனுப்புற ஒரு பார்வதியை போய் இப்படிலாம் பேசலாமா? அப்படியாப்பட்ட கேமர், இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. அடுத்து கண்ணியமா இருந்த நீ கண்ணியமா இருந்த எம்மா யாருக்கிட்டமா உருட்டுறீங்க? நீங்க யாரு கண்ணியமா இருந்தா கண்ணியத்துக்கோட மீனிங் தெரியுமா அப்படின்றத நான் போய் செக் பண்ணேன். டிக்னிட்டி, டெக்கோரம், டிசிப்ளின் போட்டிருந்து. அதெல்லாம் எதுவுமே இல்லையே. என்ன இருக்கு உங்க பொண்ணுக்கு? டிக்னிட்டி எங்க இருக்கு? டெக்கோரம் எங்க இருக்கு? டிசிப்ளின் எங்க இருக்கு? அது எதுவுமே இல்லையே. நான் கண்ணியமுக்கு மீனிங் போய் பார்த்தா கூட. ஸோ எதெல்லாம் உருட்டு, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய உருட்டுலாம் உருட்டு கூடாதுமா, ரொம்ப ஓவரா இருக்குதுமா இதெல்லாம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. கமருதீனை பிரிஞ்சு இருக்கணும், கமருதீனை பிரிஞ்சு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை ஓப்பனா சொல்லிட்டாங்க. என்னன்னா, உணர்ச்சிகளை கொச்சைப்படுத்தக்கூடாது, இதுனா பீச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு பாயிண்டாவது நியாயமா சொன்னாங்க. இது பீச் மாதிரி கிடையாது, இது பிக் பாஸ் வீடு, பீச்சில் சுத்துற மாதிரி கருமத்தை பண்ணிட்டு இருக்காதுன்றத சொன்னது வேணா ஓகே. அப்ப அது அசிங்கமா தெரியலீங்களாமா? அது கண்ணியமா தெரியுதுங்களாமா உங்களுக்கு? அது கரெக்டா இருக்குதா? என்ன பேச்சு இது? அடுத்து நான் ஒரு 6 பேர் எனக்கு செட் ஆகாதுப்பா. கனி செட் ஆகாது, அரோரா செட் ஆகாது, சுபி செட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பயங்கர, விக்ரம் செட் ஆகுது, சபரி செட் ஆகுது. இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான போலி. எப்படி இவங்கெல்லாம் போலிங்க, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான போலி. இதுல உண்மையே கிடையாது, இவங்க கிட்டலாம் உண்மையே கிடையாது. என்னது இது என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அவ இருக்காளே, யாரு? அரோரா இருக்காளே, அரோரா பயங்கரமா அழுப்பா. அரோரா அவ இவ, எப்படி பார்வதி அம்மா முன்னாடியே அவ இவன் பேசுறாங்க, அதை கண்டிக்கவே இல்லை. அவ இவன் போய் பேசலாமா? அது பேசுறதே ரொம்ப தப்பு. அவ இவன் ஒருமையில பேசுறாங்க. ஸோ அதை நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ரொம்ப அசிங்கமா பண்ணியிருக்கா. எப்படி அரோரா ரொம்ப அசிங்கமா பண்ணியிருக்கா, இதெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. மேடம் எதுவுமே அசிங்கமா பண்ணல, அசிங்கமா சில விஷயங்கள்லாம் பண்ணல. அதுல குறிப்பா அந்த மொட்டை கடைதாசி எழுதுனாங்களே, அவளுக்கு இருக்குது எந்த அளவுக்கு இப்படி இருக்கா, முக்காவாசி இப்படி பண்றான்ற மாதிரி அசிங்கமா பேசியிருக்கா, இது பண்ணியிருக்கான்ற மாதிரி பார்வதி அரோரா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகேவா? அதுல மேடம் நீங்க அரோராவுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன குற்றச்சாட்டுலாம் வச்சிங்க, அதெல்லாம் ஒரு பொழுதும் அவங்க அம்மாவுக்கு தெரியல. இதை வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அவ வந்து விஷப்பாம்பு விடவே மாட்டேன், விஷப்பாம்பு. அதான் சொன்னேனே, இந்த மாதிரி பிராண்டிங் பாம்பு, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குல்ல, கடல் கண்ணி, இந்த மாதிரி பிராண்டிங் பண்றதுதான் எங்களோட வேலை பார்வதியை பொறுத்தவரையும். ஸோ ஒருத்தன் எவனா கரெக்டாக பேசிட்டான், கேள்வி கேட்டானா அடுத்து பிராண்டிங் பண்றது, லேபிளிங் பண்றது, கீழ்த்தரமா பேசுவது, அது கீழ்த்தரம், பிராண்டிங், லேபிளிங், இதோட முழு உருவமே பார்வதி தானே. அதான் அங்க பண்றாங்களே, விஷப்பாம்பாமே விஷப்பாம்பு. இவங்க ரொம்ப நல்ல பாம்பு, நல்லது மட்டும் செய்யும் ஒரு பாம்பு அப்படின்ற மாதிரி சொல்லாமா? நம்ம பையன் இது பார்வதி தான் அப்படி கேவலமா பேசுவாங்க, நம்ம பேசக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டும். நம்ம பார்வதி மாதிரி இறங்கி பேசிட்டோம்னு வச்சுங்களேன், பார்வதிக்கு நமக்கு டிஃபரன்ஸ் இல்லை. இவங்க தான் கேடு கட்டத்தனமா, கேவலத்தனமா, கீழ்த்தரத்தனமா பேசுறது எல்லாமே. பாம்பா, விஷப்பாம்பா. அடுத்து ஸோ இதை சொல்லி அடிக்கணுங்க. அவ ஃபேக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஓகே, விக்ரமும் ஃபேக்னஸ்மா, கனி இஸ் கிரேமா, சுபி வந்து காரியவாரிமா. சபரி இருக்கானே, அவனுக்கு நல்ல இது கொடுத்துருக்குண்ணா, அவன் கொஞ்சம் சரியில்லை, இப்படிலாம் பண்றான் அவன் அப்படின்ற மாதிரி சபரி. இன்னும் யார் தான் இருக்கா? சபரி இன்னும் வேற யார் இருக்கா? அடுத்து சொல்றாங்க, இப்படி பேசிட்டு இருக்காங்க.
அப்புறம் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேனே யோசிச்சுட்டு அவங்க அம்மா சொல்றாங்க திவ்யா அப்படின்னும் போது, அப்படி ஆமாமா திவ்யாவும் நெகட்டிவிட்டி தான் அவ்வளவு சரியான நெகட்டிவ் அவங்க அம்மாவே சொல்றாங்க. திவ்யா நெகட்டிவிட்டி யார் தாய் நீ அப்படின்னா தான் ஃபீல் ஆச்சு. நேத்தெல்லாம் ஒரு இமேஜ் வச்சு நான் நல்லதை பாராட்டுவேன், நல்லதை சொல்லுவேன், தனியா என் பொண்ணிடம் போயிட்டு என்ன பேச போறேன்னு பேசிட்டு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ இவ மரியாதை இல்லாம பேசுறாங்க. அதை நீங்க ஒரு இடத்துல கூட கண்டிக்கலையே. அப்ப எங்க போச்சு அந்த தமிழ் ஆசிரியரோட பண்புகள், அது எங்க போச்சு அப்படின்றத எனக்கு தெரியல. அப்ப அந்த பண்புகள்லாம் அடுத்தவர்களிடம் தன்னுடைய பெண்ணிடம் இல்லை அப்படின்றது பெரிய வருத்தம். அது எப்படி நீங்க அவ இவ நாகப்பாம்பு இந்த மாதிரி பிராண்ட் பண்ண சொல்லலாமா? அது உங்கள் முன்னாடி சொல்லுவது சரியா? அப்ப என்ன பண்றீங்க நீங்க உங்க பொண்ணுக்கு இது ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அது ரொம்ப அதனாலதான் பார்வதி ஏன் இப்படி இருக்காங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளே இங்க தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, அன்னைக்கு திவ்யா தாம ஏத்தி விட்டா, இவளை ஏத்தி விட்டா, இவளுக்கு அப்படியே வேற மாதிரி பேசுறாமா, இவளை யார் ஏத்தி விட்டா, அப்படியே அன்னைக்கு வந்து அவ தலையில பேண்டு கத்திக்கிட்டு சுத்தி வச்சு செய்யறாளாம். இவ பெரிய ஒரு ஆளு, எப்படி பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எப்படி இவ பெரிய ஆளு, அசிங்கமா கேட்பேன், எப்படி அசிங்கமாயிரும், இது பண்றவேன்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள். எப்படி அரோராவை பத்தி அசிங்கமாயிடும், வாயில வருது, எப்படி வாயில வருது, இந்த மாதிரிலாம் பேசிடுவேன்ற மாதிரி அவங்க அம்மா முன்னாடி பேசுறாங்க. எப்படி அம்மா முன்னாடி அசிங்கமா பண்ணிடுவேன், வாயில வருது, என்னது இது, அவ இவ என்ன வார்த்தை இது, இதுதான் கேடு கெட்டத்தனம், இதுதான் கீழ்த்தரத்தனம், இதுதான் தரங்கெட்ட செயல் அப்படின்றது நான் சொல்லுவேங்க. இந்த மாதிரி மோசமான பிஹேவியர் இந்த சீசன்ல ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் இருக்கிறது பார்வதி. அடுத்து என்ன பண்றாங்கன்னா திவ்யாவை பத்தி பேசுறாங்க. திவ்யா வந்து அந்த 6 பேருமே போலித்தனமா இல்ல, திவ்யா அடிக்கடி கேமராவை பார்த்து பேசுவா, ஸோ அதுல ஒரு மாதிரி இருக்கா அப்படின்றது பார்க்க முடியுதுன்ற மாதிரி. இதுல வந்து ஃப்ரெண்டு வந்தான் பாரு, பாரு அரோரா நம்பி ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றா. அது என்ன இவ ஃப்ரெண்டு அந்த லார்டு லபக்கு தாஸ், யாரு ரியாக்கு தேவைதான், ரியா கூட்டு போய் தனியா வந்து சொன்ன லார்டு லபக்கு தாஸ், அவ என்ன பண்ணா புரியல. அந்த அம்மாவோட கண்ணோட்டம் இப்படிதான் இருக்குது, நான் பார்த்தேன் இதெல்லாம் பண்ணேன், பட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணுமா, அதுக்குன்னு இவ பெரிய பேசுவாளா அப்படின்ற மாதிரி யாரு ரியாவை செய்யறாங்களாம். உடனே இந்த லவ் வாணிலாம் தேவையில்லைன்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதுல யார் வேணாலும் நான் பஸ்ல தூக்கி போடுவேனா, என்ன இது இஷ்டத்துக்கு பேசுறதா அவ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ரியா, நீ பஸ்ல தூக்கி போறதுன்னு உண்மைதானே, நீ நல்லவன் காட்டுறதுக்கு யார வேணாலும் என்ன பண்ணுவதானே அப்படின்றதானே அவங்க சொல்றாங்க. ஆமா அரோரா ரொம்ப நல்லவன், நீ வாடி என்ன சொல்லு உன்னோட, அது அவங்களுடைய கருத்து அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஓகே, அடுத்து அவங்க அம்மா அப்பதான் சொல்றாங்க, நெருப்பு தான் வேணும், இந்த ஃபயர் தான் வேணும், இந்த ஃபயர் எப்படி அரோராவை பேசும்போது இந்த ஃபயர் நெருப்பு இதுதான் வேணும் அப்படின்றாங்க. அவங்க பேசுறதே கேவலமா இருக்கு, அதுக்கு இந்த ஃபயர் வேணும்னு அம்மா ஏத்தி விடுறது. அடுத்து இங்க ரியாவை பேசும்போது இந்த ஃபயர் நெருப்பு தான் வேணும் அப்படின்னு அரோரா நல்லவ மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கிறா. நேத்து வந்து ரியா ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ தனியா ஆட் பண்ணியிருந்தா சாரின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசார வந்து மன்னிப்பு கேட்குது. அதையும் வந்து இவ வந்து அப்படியே நடிக்கிறா, மன்னிப்பு கேட்கிற மாதிரி. என்னது இது, உடனே அது சாதிக்க வந்திருக்குமா நீண்டு, இல்லம்மா அவ வந்து சும்மா கேட்டிருக்கா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம வாங்கிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கேம் விளையாடணும் அப்படின்னு பேசுறாங்க. இதுல விஜய் என்ன கிட்ட தெளிவா சொன்னாங்க. விஜய் சொன்ன பாயிண்ட் தெளிவா இருக்கு, திவ்யாவோட அப்பா சொன்ன பாயிண்ட்டுமே கரெக்டு. இங்கெல்லாம் உடனே சர்வை பண்ணணுன்றதுக்காக இது மாதிரிலாம் பண்ணி தானே நம்ம ஆகணும்ன்ற மாதிரி ஏத்தி விடுறதுலாம் நம்மளுடைய இயல்பு. எப்படி பார்வதி சொல்றாங்க, ஏத்தி விடுறதுல நம்ம இயல்புமா, அதை நம்ம இயல்பாவே பண்ணுவோம், அது தப்புன்னு உணரல. ஏத்தி விடுறது, அடுத்து கோல் முட்டி விடுறது, சண்டை முட்டி விடுறது இயல்பா, சூப்பர் இயல்புங்க, வேற மாதிரி. இது வந்து இந்த இடத்துல அவங்க யாருன்னு காட்டுது, தன்னுடைய கேரக்டர் யாரை வெளிப்படுத்துறாங்கன்றது. பார்வதி எக்ஸ்போசிங் ஹர்செல்ஃப். வீட்டுக்குள்ள கேம் பிளே நினைச்சிட்டு இருக்கீங்களா, ரியல் கேரக்டரே அவங்க தான். இயல்புன்றதை பதிவு பண்ணும்போது அது ரியல் தானே வருது. ஓகே, அடுத்து கமருதீன் அக்கா சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டுமா, அறிவை பயன்படுத்தணும், ஒத்துக்கிறேன், அது வந்து ஓகே, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட். ஆனா சாண்ட்ரா பத்தி எனக்கு விஜே ஒரு சில நபர்களை பத்தி பேசும்போது எனக்கு வாய் வர மாட்டேங்குது, எனக்கு வந்து சாண்ட்ராவை பத்தி பேசுறது எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அந்த 6 பேரை நான் நெக்லெக்டட் லிஸ்ட்ல வச்சுட்டுங்க. விக்ரம் என்கிட்ட கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் உரண்டை இழுக்கிறான், அவன் வச்சு காமெடி பண்றதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குன்னு போதுமா, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாத, குறிக்கோள் முக்கியன்ற மாதிரி. சபரி பேசுறதுலாம் எனக்கு வேற மாதிரி ஆகுதுமா, அவனுக்கு என்ன பேசுறது, ஒட்டிக்கு இதெல்லாம் கேட்கறான், இவனா இதுன்ற மாதிரி பேசுறாங்க. சபரியும் ஒருத்தனுக்கும் மரியாதையா பேசல, அந்த 6 பேரையும் அவங்க மரியாதையா பேசல. இந்த இடத்துலதான் நான் திவாகரை மிஸ் பண்றேன், ரொம்ப பியூர் சொல், அவர் வேற மாதிரி இருக்கு. இந்த முகரக்கட்டைகளை பார்க்கணும்னு இருக்கு பாத்தியா, எனக்கு இந்த முகரக்கட்டைகள்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சபரிய
ஸோ இவங்க இந்த 6 பேரை எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஓகே, இதுல அவங்க சொல்றது இப்ப பிளேமை தூக்கி யார் மேல போடணும்ல, பிளேமை போடுறது தானே வேலை. அப்பாவோட இன்டெலிஜென்ட், அப்பாவோட ஓவர் திங்கிங் வந்துருச்சுமா, அப்பாவோட உணர்ச்சிகளும் லைட்டா வந்துருச்சு, இதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப அப்பா மேல தூக்கி பிளேமை போட்டாங்க. சூப்பர். உடனே கோலை ட்ரோக்கி டிராவல் பண்றோம், இதுக்கப்புறம் பண்றோம், கமருதீன் நானும் தனித்தனியா கேம் விளையாடுறோம் அப்படின்றத சொன்னும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் போட்டியாளர், வெட்டி பேச்சு வேண்டாம்மா, வெட்டி பேச்சு வேண்டாம், ஸ்போர்ட்டிவா இருந்தாகணும், ஸ்போர்ட்டிவா இருந்து கேம் பிளே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்த சபரி கேட்டு நம்ம லவுடா பேசாதமா, சபரி ஒட்டு கேட்பான், ஒட்டு கேட்கறதே சபரியோட வேலை, இதெல்லாம் ஒரு இதுன்ற மாதிரி அவன் இப்படி இது பண்றதுன்ற மாதிரி சபரி அங்க தாக்குறாங்க. இவங்க அம்மா தனித்தனியா கேமை விளையாடு, இதெல்லாம் பண்ணு. அதுக்கு பார்வதி நோ லவ், காமன் கம்போஸ்டா இருக்கணும், இதெல்லாம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறாங்க. அது அமித்தோட அந்த கேப்டன்சி டாஸ்க்ல உழுந்து வாரினது, அதெல்லாம் நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும், நல்லது நினைக்கலாம் எப்படி அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, மூவிங் ஃபார்வர்ட்ல ஸோ சண்டை போட்டு ப்ரெசன்ட் காட்ட வேண்டாம், யாருக்கு அமர்தீன் கூட சண்டை போட்டு ப்ரெசன்ஸ் காட்ட வேண்டாம், இந்த 6 பேர்கிட்ட நான் போய் பழக மாட்டேன், இந்த 4 பேர்கிட்ட போய் பழகுவேன். ஆனா வினோத் ஓகே, அவர் கேமுக்கு ஓகே தான், மற்ற 6 பேர் கேமுக்கு உதவ மாட்டாங்க, அதனால தேவையில்லை. இப்போ உன் கேமுக்கு உதவுனா எல்லாம் நல்லவனுங்க, உன் கேமுக்கு உதவலாம் கெட்டவனுங்க, அவனுக்கு கெட்டவனாலே இருந்துட்டு போட்டோம், உன்ன மாதிரி வன்மமா இருந்துட்டு போல எப்படி. ஸோ உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுறது ரியல் வன்மம். பார்வதி மனசுல அவ்வளோ வன்மம் இருக்கு, கேட்டா வந்து என் மனசுல வன்மம் இல்லை, தூய்மை அப்படின்ற மாதிரி தூய்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா பேசுற வார்த்தைகள் ஒண்ணு கூட தூய்மை கிடையாது, ஒண்ணு கூட நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றதான் சொல்றேன். நான் ஏன் பார்வதி அப்போஸ் பண்றேன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபுட்டேஜ்ல நடந்த சம்பவங்கள், லைவ்ல பார்த்த சம்பவங்கள். அடுத்தவனை மதிக்க தெரியாத, அடுத்தவனை வேல்யூ பண்ண தெரியாத, அடுத்தவனை கீழே போட்டு மிதிச்சுட்டு போறாங்கல்ல, அது கேம் பிளேவா என்னால பார்க்க முடியாது. அதுக்கு தான் நான் அப்போஸ் இருக்கேன். அது நான் இந்த என்னோட வரலாற்று சீசன்ல நான் அப்படிதான் இருந்திருக்கேன். நான் சீசன் 6 இருக்கட்டும், சீசன் 7 இருக்கட்டும், சீசன் 8 இருக்கட்டும், சீசன் 9, இப்ப நான் அந்த 3 வருஷமும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கேன்றதால இந்த இடத்துல அதை மீறி என்னால ஃபாலோ பண்ண முடியும், அந்த பேட்டர்ன்ல தான் என்னால போக முடியும். நான் சப்போர்ட் பண்ண ஆட்கள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த கேட்டகிரியில எனக்கு இது செட் ஆகாதுன்றதை சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் எப்படி நினைச்சுக்கோங்க. பார்வதியோட நெகட்டிவிட்டி பேசுறேன்னு அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி பண்றாங்க, நான் பேசுறேன். அந்த நபர் வீட்டுக்குள்ள இருக்கிறதால தான் ஒட்டுமொத்த வீட்டுக்குமே நெகட்டிவ் இருக்கு. ஒரு நெகட்டிவ் 10 பாசிட்டிவ் சொன்னாலும் உங்க மனசுல உட்காருது மக்களே, ஆனா ஒரு நெகட்டிவ் சொன்னாலும் அந்த நெகட்டிவ் தான் உங்க மனசுல போய் உட்காரும். அந்த நெகட்டிவிட்டியாக தான் அந்த வீட்டுல பார்வதி இருக்கிறார்கள் அப்படின்றத ஆணித்தனமா நான் சொல்லுவேன். எத்தனை பேர் வந்தாலும் நிறுத்த மாட்டேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.